वागर्ताय समृद्धौ वागर्त प्रतिपत्तये जगद पितरौ वन्ते பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் 2/5/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்த பின்பு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து போடலாம். கொண்டல்கடலை நிவேதனமாக வைத்து அடியார்களுக்கு பிரசாதமாக வழங்கிக் கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்யலாம். அதே போல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நாம் இந்த அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னதை நாம் இந்த தர்ம சிந்தனைகளோடு கூடியதாக இந்த பெற்றோர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளை வந்து சேரும். நம்மோடு கூட வருவது எது? நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களிலே பற்றி தொடரும் இது வினை பாவ புண்ணியம் என்றார் பட்டினத்தடிகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பை சொன்னார்கள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றான் வள்ளுவன். அறம் செய்ய விரும்பு, தர்மத்தை செய்வதற்கு விருப்பமுடையவனாயிருக்க வேண்டும் என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொல்லுகின்றாள். பட்டினத்தடிகளோ இவ்வாறு பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே என்கிறார். நாம் சம்பாதிக்கின்ற பணமோ சேர்த்து வைக்கிற சொத்துகளோ நாம் கட்டிய மனைவியோ நாம் பெற்ற பிள்ளைகளோ நாம் வாங்கி வைக்கின்ற வீடு வளவு கார் வாகனங்கள் எதுவுமே நம்மோடு வராதாம். எனவே நம்மோடு வரக்கூடியது பாவ புண்ணியத்தின் பலன். பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியம். எனவே அந்தமும் வாழ்வும் அகத்துமட்டே விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இருகை தலைமையில் வைத்தலும் மைந்தனும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இது வினை பாவ புண்ணியமே என்று பட்டினத்தடிகள் சொன்னார். எனவே இந்த நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும், தர்ம சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். எனவே அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது புண்ணியம் என்கிற பேங்கில் அதிகப்படியாக டிபாசிட் ஆகி கொண்டிருக்குமா. நம் தர்ம சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு தர்ம காரியத்திலும் பின்வாங்காமல் நம்மால் முடிந்தது அந்த இடத்திலே நாம் செய்யப்படுகின்ற பொழுது அது புண்ணியம் என்கிற வங்கியிலே கணக்கு வைக்கப்படுது. அது பிள்ளைகளுக்கு வட்டியும் முதலுமாக போய் சேரும். எனவே பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பெற்றோர்கள் தர்ம சிந்தனையோடு நாம் செய்கின்ற காரியங்களை, இந்த தர்மம் என்கின்ற பொழுது நாம் பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து தான் தர்மம் செய்ய வேண்டுமா என்றால் கிடையவே கிடையாது. திருமூலர் அழகாக சொன்னார். சுருக்கமாக இந்த தர்மத்தை பற்றி திருமூலர் சொல்லியிருக்கிறார். இந்த அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னால், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொன்னான்.
பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியம் என்று பட்டினத்தடிகள் சொன்னார். திருமூலர் இந்த தர்மத்தினுடைய சிறப்பை எவ்வாறு விளக்கியிருக்கிறார் என்பதனை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, திரு அவை பங்கு தள வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வெற்றிகள், நன்மைகள், வளர்ச்சிகள் இவற்றை பார்ப்பதிலும் பார்க்க சில வேளைகளிலே நாங்கள் குறைபாடுகளை, பிரச்சனை இருக்கின்றன, இங்கு ஒற்றுமையாக இல்லை, இவர்கள் மத்தியிலே குழப்ப நிலை இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கசந்து போகின்றோம். அல்லது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு நாங்கள் மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம், ஈடுபட விருப்பமில்லாதவர்களாக இருக்கலாம். காரணம் ஒரே குழப்பமாக இருக்கின்றது. இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை கசந்து போகின்றது. வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி மகிழ்ச்சியாக நிறைவாக இருப்பதற்கு சந்தர்ப்பங்களை இழந்து விடுகின்றோம். இந்த தொடக்க காலத்திலே திரு அவை கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பின்பு அவர்கள் தாமாகவே இயங்க வேண்டிய அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. புதிய பிரச்சனைகள் கிளம்பி எழுந்தன. புதிய புதிய அவர்கள் கேட்டிராத, கண்டிராத பிரச்சனைகள், இவற்றிற்கு எப்படி முகம் கொடுக்க முடியும் என்று சிந்திக்கின்ற பொழுது சிலர் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தார்கள். நாங்கள் சில வேளைகளிலே அந்த காலத்திலே, அந்த நாட்களிலே என்று பழைய காலங்களுக்கு திரும்பி அந்த பழைய காலங்களிலே இருந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது என்பதை நாங்கள் எதிர்மறையாக பார்க்கின்றோம். அந்த காலம் மீண்டும் திரும்பி வராது. ஆனால் புதிய யுகங்களை, புதிய காலத்தை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது புதிய சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு எங்களுக்குள்ளே ஒரு திறந்த மனம் இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் திறந்த மனதோடு அணுகுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளும் அவருடைய ஆவியினுடைய கொடைகளும் எங்களை இயக்கும். எங்களுக்கு புதிய முடிவுகளை, புதிய அணுகுமுறைகளை, புதிய புதிய விடயங்களை நாங்கள் செய்வதற்கு ஆற்றல் பெறுவோம். இங்கு நாங்கள் கடந்த காலத்திலே சில வேளைகளிலே நாங்கள் இடம்பெற்ற நிகழ்வுகளை பற்றி அதிலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடந்த காலத்திலே வாழ்ந்தது போலவே இன்னும் எதிர்காலத்திலும் வாழ வேண்டும் என்று ஒரு பழமை பேணிகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உறவாடல்களிலே, எங்களுடைய ஈடுபாடுகளிலே குழப்பங்கள் இருக்கும், முரண்பாடுகள் தோன்றும். அதனாலே நாங்கள் ஆற்றக்கூடிய நல்ல விடயங்களை, நாங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையின் முன்னேற்றங்களை காண முடியாமல் போகலாம். ஆனாலே இந்த மாறி வரும் உலகத்திலே புதிய புதிய சூழல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுது அது எங்களுடைய குடும்ப சூழலாக இருக்கலாம், அல்லது புதிய சமூகத்தினுடைய அல்லது அமைப்புகளினுடைய சூழலாக இருக்கலாம். அங்கெல்லாம் நாங்கள் புதிய சூழலுக்கும் முகம் கொடுத்து அவற்றிலே நாங்கள் வெற்றி காண்பதற்கு அடிப்படையிலே நாங்கள் திறந்த மனமுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நல்ல நல்ல காட்சிகளை, முன்னேற்றங்களை, நல்ல விடயங்களை நாங்கள் நல்ல அனுகூல ரீதியாக நாங்கள் அணுகி அவற்றிலே நாங்கள் வெற்றியும் வளர்ச்சியும் காண முடியும். இறைவன் உங்கள் அனைவரையும் எதிர்காலத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி ஒரு படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் பாதையிலே அடியெடுத்து வைப்பதற்கான ஆற்றலையும் திறமையையும் திறந்த மனப்பான்மையையும் இறைவன் அருள வேண்டும் என்று
இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில்